This video is sponsored by Mode mobile application. இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு தமிழ் விளாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். திருவானைக்காவல் அல்லது திரு ஆனைக்கா எனப்படும் திருவானைக்கோவில் திருச்சி மாநகரில் அமைந்துள்ள காவேரி ஆற்றின் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் மாபெரும் சிவன் கோவில் நகரமாகும். இதனை திருவானைக்காவல் என்றும் அழைப்பர். சிலர் திருவானைக்கா என்றும் அழைக்கின்றார்கள். அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள், காடவர்கோன் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் என்பர். இச்சிவாலயம் சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்கு உரியது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 60வது சிவன் தலமாகும். இந்த கோயிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இந்த தலம் இருந்தது. அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர். சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மலையில் கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. யானை காவிரியில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும். சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். கோச்செங்கட் சோழன். சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்தது. பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து 70 கோயில்கள் கட்டினான். அவை யாவும் மாட கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கோச்செங்கட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும். திருநீறு தங்கமான எம்பிரானின் திருவிளையாடல். இந்த தலத்தில் 4வது திருச்சுற்று மதிலை கட்டும்போது இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீற்றை கூலியாக கொடுத்ததாக தல வரலாறு கூறுகிறது. பணியாளர்களின் உழைப்புக்கேற்ற திருநீறு தங்கமாக மாறியதாகவும் தல வரலாறு கூறுகிறது. இதனால் இந்த மதிலை திருநீற்றான் மதில் என்றும் அழைக்கின்றனர். இந்த கோவிலின் தல சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூத தலம், நீர்த்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவானைக்கா பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அப்பு தலமாகும். வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர். மூலவரான ஜம்புகேஸ்வரரின் லிங்கம் இருக்கும் இடம் தரைமட்டத்துக்கு கீழே இருப்பதால் எப்பொழுதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். காவிரியின் நீர்மட்டமும் லிங்கம் இருக்கும் இடத்தின் நீர்மட்டமும் ஒன்று என கூறப்படுகிறது. முற்றிய கோடையில் காவிரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இந்நீர்க்கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோயில். சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களுக்கும் 4 திசைகளுக்கும் கோபுரங்களுக்கும் 5 பிரகாரங்களையும் உடையது. அம்மன் அகிலாண்டீஸ்வரியின் சன்னதி 4ஆம் பிரகாரத்தில் உள்ளது. தனிச்சன்னதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலம் ஆண்டா நாயகி காட்சி தருகிறாள். மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உள் பிரகாரத்தின் சுயம்புவாக அப்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம் திருவானைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம். அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரியும். இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள். அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கர ரூபமான இந்த காதணிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகின்றது. அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகரையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர். அதிகாலையில் பூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது. உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேல வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இந்த தலத்தின் தனிச்சிறப்பாகும். அம்பிகை வழிபட்ட லிங்கம். இங்கு இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னையால் செய்யப்பட்டது. ஒரு முறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார். அழகிய காவேரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் வடித்தார். அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது. அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தார்.
நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என்று வழங்கப்படுகின்றது. குபேரலிங்கம். மற்றொரு சன்னதியில் குபேரலிங்கம் உள்ளது. மிகப்பெரிய வடிவாகவும் பல முக ருத்ராட்சம் தாங்கியும் உள்ளது. இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் தான் சிவன் அருள் பெற்று செல்வந்தன் ஆனார் என்று வரலாறு எல்லோருக்கும் தெரிந்ததே. இப்பொழுது மக்கள் அதிகம் வழிபாடு செய்யும் இடங்களில் ஒன்றாக குபேரலிங்க சன்னதி ஆகிப்போனது. சிற்பங்கள். பல அரிய சிற்பங்களும் இந்த தலத்தில் காண கிடைக்கின்றன. அதில் முக்கியமானது 3 கால் முனிவர் சிலை. சிவலிங்க சன்னதிக்கு இடப்புறம் அமைந்துள்ள வெளிப்பிரகார தூண்களில் இந்த சிற்பம் காண கிடைக்கிறது. அது மட்டுமின்றி ஏகநாதர் திருவுருவம் அன்னையின் சன்னதிக்கு வெளியே உள்ள தூணில் காண கிடைக்கிறது. ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்கவும் வல்லது. அது மட்டுமின்றி 4 கால் தூணில் உள்ள மங்கையர் எல்லோர் மனதையும் கவர்கின்றார்கள். அவர்களின் கூந்தல் அலங்காரம் பிரமிக்க வைப்பதாக உள்ளது. அதிலும் ஒரு சிறு குழந்தையை ஏந்தி கொண்டிருக்கும் பெண் மிக தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளார். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடமுழுக்கு நடைபெற்று 16 ஆண்டுகள் ஆன நிலையில் 2 கட்டமாக குடமுழுக்கு செய்ய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பாலாலயம் அமைக்கப்பட்டது. முதற்கட்ட குடமுழுக்கு கோயிலில் உள்ள ராஜகோபுர விநாயகர், மல்லப்பா கோபுரம், அருகிலுள்ள விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி சன்னதி, 108 சிவலிங்க சன்னதி ஆகிய 45 சன்னதிகளின் விமானங்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு 9 டிசம்பர் 2018 நடைபெற்றது. இரண்டாவது கட்ட குடமுழுக்கு ராசகோபுரங்களுக்கு 12 டிசம்பர் 2018 நடைபெற்றது. அனைவரும் இந்த அற்புதமான சிவன் தலத்துக்கு சென்று சிவனை வணங்கி சிவனுடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.